என் பாய்மார்கள்லாம் நிற்கிறீங்களே, ஒரு முறை நீங்க சிந்திங்க. 20 ஆண்டு 25 ஆண்டுகளமா உள்ள கிடக்கிற அந்த சிறைவாசிகள் விடுதலைக்காக இந்த நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கும் நேருக்கு நேராக போரிட்டனா இல்லையா? அதுவும் சொல்ல போனா தென் மாவட்டங்கள்ல வேல்முருகன் அவர்களுக்கு எப்பொழுதுமே தென் மாவட்ட மக்கள் வந்து புதுமைக்கு ஒரு மாற்றத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதனாலதான் எல்லாரும் ஏதாவது புதுசா நிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் போக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மக்கள் வந்து இந்த கட்சின்னு இருக்க மாட்டாங்க. புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். ஸோ அந்த ரீஜியன்ல வந்து இவங்களுடைய இந்த வேல்முருகன் அவங்களுடைய இந்த கூட்டணிக்கு வந்து நிறைய சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகள் எல்லாருமே கூட்டணியில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள்ல கிடைக்குது. ஸோ வேல்முருகன் அவர்களும் தொடர்ச்சியா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்களுடைய கூட்டணி வந்து நாளைக்கு ஒரு 1% 2% வாக்குகள் எடுத்துட்டாங்க, ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது தமிழர்னு பேசக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய பலமா மாறும். திராவிடம்னு பேசிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வலிக்க ஆரம்பிக்கும். ஐயோ, நம்ம வேல்முருகனை நமக்குள்ளேயே அடக்கி போட்டு அப்படியே ஒரு சீட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருந்திருக்கலாமே, கட்சியே இல்லாம பண்ணியிருந்திருக்கலாமே, நம்மளுடைய ஒரு அணியா எப்படி திருமாவை மாத்தணுமோ அதே மாதிரி வேல்முருகனையும் மாத்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு வரும். எப்ப வரும்னா இவங்க 1% 2% வாக்குலாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு அந்த எண்ணம் வரும். பட் களத்துல பாக்குறப்போ அதுக்கான முயற்சியை ரொம்ப ஹார்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளுடைய கோபத்தை எப்படி நம்ம காட்ட முடியும்? வெற்றியால தானே காட்ட முடியும். ஸோ அந்த வெற்றியை கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிரவுண்ட்ல அந்த நடக்கக்கூடிய ஒர்க்கை பாக்குறப்போ தெரியுது. ஸோ ஏதோ ஒரு நல்லது நடந்தா சரிதானே, நடக்கட்டும். நன்றி.